ஹலோ எவ்ரிவன், வெல்கம் டு பிரேமி ஸ்டைல் வீடியோஸ். இன்னைக்கு வந்து ஒரு வீடியோ நான் ரிலீஸ் பண்ண போகிறேன். பட் அந்த வீடியோ ரிலீஸ் பண்ணுறதுக்கு முன்னால் ஐ வாண்ட் டு லைக் கைண்ட் ஆஃப் டூ அ டிஸ்க்ளைமர். See, I'm not a exercise physiologist, I'm not an instructor, and I don't have a guru. And also, I don't take classes from anyone, but this is something I learned from my, the YMCA local here. I do stretching classes here. Sometimes I take yoga classes. I do some step classes. I kind of do, variety of classes whenever I have time. I don't have a schedule, but I go with my timing. எனக்கு எந்த டைம் ஒர்க் அவுட் ஆகுதோ அந்த டைமில் தான் நான் போய் எக்ஸசைஸ் பண்ணுவேன். அந்த டைமில் ஏதாவது ஒரு கிளாஸ் இருந்தால் அட்டன் பண்ணுவேன், இல்லை ஐ டூ இட் ஆன் மை ஓன். அந்த மாதிரி தான் என்னோட லைஃப் ஸ்டைல். ஸோ ஐ ஜஸ்ட் வாண்ட் டு பி கேர்ஃபுல். திஸ் இஸ் சம்திங் ஐ லேர்ன், ஸோ ஐம் ஜஸ்ட் ஷேரிங் இட். வாங்க வீடியோ பார்க்கலாம். நான் ஆக்சுவலாக இது வீடியோ ஃபில்ம் பண்ணிட்டு தான் இன்ட்ரோ எடுக்கிறேன். அதனால தான் எனக்கு ரொம்ப மூச்சு வாங்குது. என்னென்னா, நான் உங்கள் எல்லாருக்குமே தெரியும், நான் வந்து இந்த ரெகுலராக எக்ஸசைஸ் பண்ணுறது 2 to 3 times a week. I definitely do my exercise and I do some of the stretching at home. This is like my active lifestyle. I always did this. ஆக்டிவாக நான் இருப்பேன். Why I'm exercising, the main core of my lifestyle is to be healthy. மற்றபடி வந்து அப்படியே ரொம்ப ஸ்கின்னியாக இருக்கணும், ரொம்ப அப்படியே மாடர்னாக இதாக இருக்கணும், அந்த மாதிரிலாம் எனக்கு கிடையாது. பட் ஐ வாண்ட் டு ஹாவ் எ வெரி ஹெல்த்தி லைஃப் ஸ்டைல், அவ்வளோதான், வேறு எதுவும் இல்லை. சரிங்களா? அதனால் இன்றைக்கி நான் உங்களுக்கு ஒரு ஸ்ட்ரெச்சிங் காமிக்கிறேன். அது ரொம்ப ரொம்ப நல்ல ஒரு இது. பட் ஆனால் ரொம்ப கஷ்டம். ஃபஸ்ட்டு அதை வந்து இந்த அளவுக்கு நானே இன்னும் கம்ப்ளீட் பண்ணலை. பட் ஐ எம் ஆல்மோஸ்ட் தேர். அதை நான் உங்களுக்கு வந்து காமிக்கிறேன். அது உங்களால் முடிஞ்சால் ட்ரை பண்ணுங்கள். பட் டூ இட் வெரி கேர்ஃபுல்லி. இந்த பொசிஷன் வந்து ரொம்ப நல்லது. இந்த பொசிஷன் வந்து நீங்கள் கண்டிப்பாக செய்யலாம். திஸ் இஸ் வெரி குட் ஃபார் யுவர் இந்த லோவர் பாடிக்கு வந்து இது ரொம்ப நல்ல ஒரு பொசிஷன். யூ ஹேவ் டு டூ இட் கான்ஷியஸ்லி. ஒரு எக்ஸசைஸ் பண்ணுறோம் அப்படின்னா, நம்ம டெய்லி நடக்கிறோம், கிச்சனில் வேலை செய்கிறோம், அதெல்லாம் ஆட்டோமேட்டிக்காக லைக் அன் ஆட்டோ பைலட் வி டூ இட் ஆன் அவர் ஓன். பட் ஆனால் நம்மளுக்குன்னு செய்யும்போது மூவ் வித் யுவர் கான்ஷியன்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ மேக் ஷூர் யூ ஆர் அவேர் ஆஃப் த மூவ்ஸ். இந்த மாதிரி உட்காடுறோம் அப்படின்னா, இப்போ நான் உங்ககிட்ட பேசிட்டு இவ்வளோ நேரம் உட்காந்துருக்கேன் இல்லைங்களா, இது வந்து நம்ம கான்ஷியஸாக செய்யணும். 2 minutes இப்படி உட்காடுறோமா, இப்படி உட்காந்துருக்கணும். இந்த பொசிஷன் வந்து அவ்வளோ ரொம்ப நல்லது, நம்மளோட ஹீலுக்கு ரொம்ப நல்லது. இது பாருங்களேன், இந்த ஹீலு இதுக்கெல்லாம் இது ரொம்ப நல்லது. நான் இவ்வளோ நேரம் உட்காந்துருந்தேன் இல்லைங்களா, இப்படி தான். இந்த இதில் இடையில வந்து உங்களுக்கு இடம் இருக்கக்கூடாது. அண்ட் கண்டினியூஸ்லி யூ ஷுட் சிட் ஃபார் 2 minutes அட்லீஸ்ட். யூ ஷுட் பி ஏபிள் டு. சரி, இப்போ வந்து நம்ம அந்த எக்ஸசைஸை பார்க்கலாம். நான் என்ன ஸ்ட்ரெச்சிங் நான் பண்ணுற அந்த ஸ்ட்ரெச்சை உங்களுக்கு காமிக்கிறேன். ஓகே, பட் திஸ் இஸ் சம்திங் ஐ ஆக்டிவ்லி ஃபாலோ இன் மை லைஃப். அதை வந்து உங்களோட ஷேர் பண்ணுறேன், அவ்வளோதான். But these are the things that help me a lot. So I am just doing it. எப்பயுமே இப்படி உட்காரும் போது உங்களுக்கு இந்த பேக் ஸ்ட்ரெயிட்டாக இருக்கணும். ஓகேங்களா? பேக்கு இதை இப்படி உட்கார்றது அப்படிலாம் இருக்கக்கூடாது. அதே மாதிரி when you are bending, you bend at the waist, not on your back. You bend at the waist. இப்படி. ஓகேங்களா? பாருங்கள், என்னோட பேக் எவ்வளோ ஸ்ட்ரெயிட்டாக இருக்குது. ஓகேவா? கண்டிப்பாக நீங்களாம் நினைப்பீங்க, சிஸ்டர் இவ்வளோ எக்ஸசைஸ் பண்ணுறீங்க, ஏன் உங்கள் பாடி ஒரு ஷேப்பாகவே இல்லையே அப்படின்னு நினைப்பீங்க. பட் எகெயின் ஐம் நாட் டூயிங் இட் ஃபார் பீயிங் இன் ஷேப், ஆர் ஐம் நாட் டூயிங் இட் ஃபார் ஏன்னா ரொம்ப அப்படி ஃபிட்டாக அப்படியே இதாக இருக்கணும், அதுக்காக நான் பண்ணல. ஐ எம் டூயிங் இட் ஃபார் அ ஹெல்த்தி லைஃப் ஸ்டைல், அவ்வளோதான். ஓகே, ஸோ ஃபார் இட் ஹாஸ் பின் ஒர்க்கிங் அவுட் ரியலி வெல். ஸோ லெட்ஸ் கண்டினியூ ஹியர். கம் ஆன். ஸோ வாட் யூ டூ இஸ், நீல் டவுன் பண்ணி இந்த மாதிரி உங்களோட 2 பாதமும் வாலில் வந்து இதாக இருக்கணும். இப்போ இது பாருங்கள், என்னோடய பாதம் எப்படி எகெயின்ஸ்ட் த வால் அந்த மாதிரி இருக்கணும். ஸோ இப்போ வந்து இந்த மாதிரி 2 இதையும் வாலை ஒட்டி, உங்கள் நீ வந்து வாலை ஒட்டி இருக்கணும். அப்படி இருந்துட்டு நீங்கள் முன்னால் அப்படியே கீழே படுங்க பாருங்கள். அப்போ வந்து உங்களால் வந்து அதை கரெக்ட் பண்ண முடியும். இப்போ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த இடத்துல உங்களோட நீ வந்து விரிஞ்சு போகக்கூடாது, சமமாக இருக்கணும். அந்த வாலோட ஒட்டி சமமாக இருக்கணும். இப்போ என்னோடய கால் இப்படி இந்த முட்டி வந்து விரிஞ்சு இருக்கக்கூடாது, ஸ்ட்ரெயிட்டாக இருக்கணும். இட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட் தட் யூ ஹாவ் யுவர் லெக் அலைன்டு வித் யுவர் ஹிப். அந்த ஹிப் டிஸ்டன்ஸில் அந்த ஸ்ட்ரெயிட்டாக அப்படி இருக்கணும். ஓகேங்களா? ஸோ இப்போ இங்கேருந்து நம்ம அப்படியே மெதுவாக, இஃப் யூ லிஃப்ட் யுவர் பாடி அண்ட் யுவர் லெஃப்ட் லெக். ஓகேங்களா? இது என்னோடய லெஃப்ட் சைடு. ஸோ லெஃப்ட் லெக்கை மடக்கி இப்படி நம்ம வந்து
ஒன் லெக்டு நீ பொசிஷன் மாதிரி கொண்டு வரணும். இப்போ நீங்கள் இது கொண்டு வரும்போது கண்டிப்பாக ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அண்ட் திஸ் இஸ் ஹவ் யூ வாண்ட் டு டூ இட். இப்படி பண்ணிவிட்டு ஒரு பக்கம் திரும்பி ஸ்ட்ரெச்சிங் பண்ணலாம். அண்ட் யூ வில் ஃபீல் இட். அந்த ரைட் லெக்கில் வந்து தொடைக்கிட்ட நல்லா ஃபீல் பண்ண முடியும். லெஃப்ட் லெக்கில் வந்து இந்த ஹிப்புக்கிட்ட நல்லா ஃபீல் பண்ண முடியும். But my goal is, I'm not there yet. My goal is to bring my back to the wall against it. இப்போ இன்னுமே எனக்குமே இந்த இது வந்து சரியாக வரல. இது வந்து நான் எப்பயுமே 8 செகண்ட்ஸ் தான் பிடிப்பேன். இப்போ வீடியோக்காக நான் அங்கங்கே கொஞ்சம் ஸ்பீடாக இல்லை கட் பண்ணி நான் வாய்ஸ் ஓவர் கொடுத்துட்ருக்கேன். இல்லைன்னா இது ரொம்ப நீளமாக போயிடும். ஸோ எனிவே திரும்பவும் அந்த ஒரு சைட் லெக்கை இந்த மாதிரி திரும்பவும் வாலுக்கு கொண்டு வந்துட்டு யூ டூ இட் ஆன் த அதர் சைட். இந்த மாதிரி பண்ணும்போது இட் இஸ் ஜஸ்ட் வெரி டிஃபிகல்ட் இன் த பிகினிங். ஓகே, கண்டிப்பாக ரொம்ப கஷ்டமாக இருக்கும். முடியாது. ஃபஸ்ட்டு என்னாலலாம் பண்ணவே முடியல when I started doing it. I have been doing it for quite long time and I just got it here. இப்போ என்ன இந்த பக்கம் பார்த்தா உங்களுக்கு நல்லா தெரியும் பார்த்தீங்களா, அந்த லெஃப்ட் லெக் வந்து 90 டிகிரி, ரைட் லெக் வந்து 90 டிகிரியில் இருக்கணும். லெஃப்ட் லெக் வந்து இந்த மாதிரி செவுத்தோடு மடங்கி உங்கள் பாடியை வந்து யூ வாண்ட் டு பிரிங் இட் டு த வால். அப்படி நம்மளோட இது அப்படியே ஒரே கோடாக நிற்கணும். லைக் ஐ செட், எனக்கு இன்னும் அந்த இது வரல. ஐ எம் ஸ்டில் ட்ரைங். பட் திஸ் இஸ் அ வெரி குட் லோவர் பாடி ஸ்ட்ரெச். அப்புறம் அதே மாதிரி திரும்பவும் காலை இப்படி கொண்டுட்டு வந்துட்டு நீங்கள் வந்து அப்படியே கீழே படுத்திங்கன்னு வச்சுக்கோங்களேன். உங்களுக்கு அந்த ஸ்டமக்கு, அந்த லோவர் ஸ்டமக், அந்த ஸ்டமக் பகுதியில் அப்படி ஒரு ஸ்ட்ரெச்சிங் கிடைக்கும். இதனோட ஃப்ரண்ட் போஸும் நான் காமிக்கிறேன். அதுலேயே நீங்கள் பார்ப்பீங்க எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. நான் அது இந்த பொசிஷன் கலையாமல் அப்படியே எடுத்து இந்த பக்கம் திருப்பி வைக்கணும் அப்படின்னு. ஸோ ஃப்ரண்ட்டில் வந்து இப்படி தாங்க இருக்கணும். இந்த இதில் வந்து ரொம்ப நல்லா ஃபீல் ஆகும். அந்த ஃபார்வேர்டு பெண்டிங்கில் உங்களுக்கு அப்படியே உங்கள் ஸ்டமக்கு, அந்த தொடை சைட்லாம் இந்த பொசிஷனில் உங்கள் இருந்தீங்க அப்படின்னா அவ்வளோ நல்லா ஃபீல் ஆகும். மெயின் திங் வந்து உங்கள் கால் வந்து வாலோட ஒட்டி இருக்கணும். ஃப்ரண்ட்டில் இருந்து பார்த்தா கால் விரிஞ்சிட்டு எந்த சைடும் தெரியக்கூடாது. இட் ஹேஸ் டு பி ஹிப்போட அலைன் ஆகி ஸ்ட்ரெயிட்டாக இருக்கணும். ஆனால் நல்லா மூச்சு வாங்கும். இந்த மாதிரி ஒரு 2 மினிட்ஸ் நீங்கள் இருந்தீங்கன்னாவே செம்மையாக மூச்சு வாங்கும். ஸோ அதை உங்களுக்கு காமிக்கணும்னு நினச்சேன். எனி ஸ்ட்ரெச்சிங் மூவ், டூ இட் வெரி ஸ்லோ அண்ட் டூ இட் கான்ஷியஸ்லி. ஹலோ எவ்ரிவன். ஓகேங்க, இந்த வீடியோ நான் இதோட முடிச்சுக்கிறேன். உங்களை எல்லோரும் இன்னொரு நல்ல வீடியோவில் பார்க்குறேன். அது வரைக்கும் யூ ஆல் டேக் கேர். பாய். தேங்க்யூ.